பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்காக நம்ம எல்லாரும் வாஞ்சையோட ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாம நம்மால பரலோகம் போக முடியாது. பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா? கர்த்தர் பேசுகிற காரியம் நமக்கு புரிகிறதா? அவர் எப்படி பேசுறாரு, அவர் பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. இதை குறித்து நம்ம வசனங்களை நம்ம தியானித்து பார்ப்போம். யோவான்ல 16ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கலாம். ஜான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். யோவான் 12:48. அப்போ சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் அப்படின்றதுதான் இந்த வசனத்தோட சாராம்சமாக இருக்கு. அப்போ நம்ம நியாயம் தீர்க்க போறது கர்த்தருடைய வசனம்தான். அந்த கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராக நம்மை நடத்தி செல்வது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டுதான் நமக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். திரும்ப வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு முழுமையாக நமக்கு தேவை. அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம எல்லாரும் உட்பட்டு இருக்கணும். அவர் இல்லாம நம்மால ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம வசனங்களை வாசிக்கிறது போல மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். இப்ப தேவனால் எல்லாம் கூடுன்ற விஷயத்த நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். ஆனா எனக்கு அதுல என்ன பிரயோஜனம்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்காக தாழ்விடங்களுக்கு இறங்கி எனக்காக இந்த பூமியில ஒரு மாதிரியை வைத்து அவர் மரித்து எனக்காக என் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அவர் மரித்து எனக்காக உயிர்த்திருக்கிறார். அந்த உயிர்த்தது மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு என்னோட கூட அவர் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள இருந்து என்னை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நான் இடப்புறமாவது வலப்புறமாவது சாயும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்து அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை மாத்திரம் என் வாழ்க்கையில நடப்பிக்கணும் தான் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நம் அனைவரோடும் கூட இருக்கிறார். ஆனாலும் அவர் சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? அது நமக்கு புரியுதா? ஆனா வசனம் சொல்லுது அவர் இல்லாம நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வாசிக்கலாம். யோவான்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 27. ஜான் 10:27. என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகளா இருக்கிறோம். அப்போ நம்ம அவரோட பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் வசனம் என்ன சொல்லுது? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப அவருடைய சத்தம் கேட்கல, அவர் சத்தம் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார்ன்றதை நிதானித்து பார்க்க வேண்டிய காலகட்டம். அவருடைய சத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு கேட்டே ஆகணும். யோவான் 10:27 சொல்வது போல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப நான் இயேசுவோட பிள்ளை, நான் அவரை ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாங்கிட்டேன், நான் பரலோகம் போயிருவேன்றதை விட அவர் சத்தம் நமக்கு கேட்டுதா? அப்போ அது கேட்டா மட்டும்தான் அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார், நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அவர் என்ன விரும்புறாரோ அதை அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நமக்கு பரலோகம் வழியாக இருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 14. ரோமன்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்கிறதுனால நான் கிறிஸ்துவன் அல்ல. ஒரு கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிறதுனால நான் கிறிஸ்துவன் அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்குதான் ஒரு பையன் போன் பண்ணாரு எனக்கு, ஒரு சின்ன பையன் தான். அவர் போன் பண்ணி, அங்கிள் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா?
அப்படின்னு சொல்லி கேட்டான். பைபிள்ல யார் அங்கிள் கிறிஸ்டியன்ஸ் கேட்கும்போது அப்ப நான் பையனை சொல்லி கொடுத்தேன். இது பாருப்பா, யாரு இயேசுவோட சீஷர்களோ, இப்ப கிறிஸ்தவ அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், பரம்பரையா 200 300 400 வருஷங்களா கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அவங்க ஜான், ஜேக்கப், ஜேம்ஸ், மேரின்னு சொல்லி பேர் வைக்கலாம். அது முக்கியம் இல்ல. யார் இயேசுவோட கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு அவர் சீஷர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் கிறிஸ்தவர்கள். இது போல நம்ம இயேசுவோட பிள்ளை அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அப்போ தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறதுனா ஏதோ ஒரு 1%, 2%, 3% மட்டுமல்ல, நாள் முழுவதும் நாம் செய்கிற அனைத்து காரியங்களிலேயும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ அவர் நடத்தப்படணும்னா அந்த சத்தம் எனக்கு கேட்டே ஆகணும். 1 கொரிந்தியர்ல 2:10 வாசிக்கலாம். 1 Corinthians 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான் பரிசுத்த ஆவியானன்ற சத்தியம் நமக்கு எல்லாருக்கும் அறிந்த பிள்ளைகள் தான். அப்போ அவருடைய ஆவி, அந்த பலமுள்ள ஆவி நமக்குள்ள. இப்போ அடிக்கடி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம். இப்போ ஞானஸ்நானத்தின் மூலமா நமக்கு பரிசுத்தாவியின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 எடுத்து வாசி பார்த்தோம்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப பரிசுத்தாவின் வரம் நமக்கு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாலாம் வரப்போறது கிடையாது, அது பூரணமாக நம்ம கிட்ட இருக்குது. அப்போ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப அந்த பிதாவினுடைய ஆவி, இயேசுவினுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ள இருந்து நம்மை முழுமையாக ஆளுகை செய்யறதுக்காக தான் அவர் இறங்கி நம்மோட கூட வந்திருக்கான்ற விஷயம் நமக்கு புரியணும். அது மட்டும் இல்லாம அவருடைய சத்தம் நமக்கு கேட்டே ஆகணும். அது சில டைம் என்ன நடக்குதுன்னா, அவர் பேசுறாரா, அவர் பேசலையா, இல்ல இவர் தான் பேசுறாரா, வேற யாரா பேசுறாங்களா, இல்ல மாம்சம் பேசுதா அப்படின்ற அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு நிறைய பேருக்கு இல்லாமலே போயிடுது. அப்போ என்ன பண்றோம்னா, சரி நமக்கு தெரிஞ்சதை செய்வோம், நமக்கு பிடிச்சதை செய்வோன்ற மாதிரி நம்ம உலகத்துக்கு சில டைம் வந்து விழுந்து போய் நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு எது இச்சையான காரியங்களோ அந்த காரியங்களை செய்யறதுக்கு நம்ம முற்படுறோம். பட் அது கர்த்தருக்கு சித்தமா இருக்குமா இல்லையான்றதை நம்ம நிதானித்து அறியணும். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 Kings 19:12. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இந்த கதையோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இசபெல்லா வந்து எலியா வந்து கொல்றதுக்கு தேடும்போது அவர் பயந்து ஓடுறாரு, ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து படுத்துறாரு. அப்ப சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்படுது. 2 முறை வந்து சாப்பாடு கொடுக்கப்பட்டு, இந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அவரை வந்து அந்த தூதனை அமுச்சு விடுறாங்க. தூதன் அப்புறம் இவர் கிளம்பி போய் அங்க வந்து ஒரு குகைக்குள்ள போறாரு. குகைக்குள்ள போய், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது, எதுக்கு நீ வந்தேன்னு கேட்கும் பொழுது, நீ வெளியே போய் பாருன்னு சொல்லி ஆண்டவர் அவர் அமுச்சு விடுறாரு. அப்ப அமுச்சு விட்டும்போது அந்த இடத்துல பூமிகள் பிளக்குது. அங்க வந்து பூமிகள் பிளக்குது, சத்தங்கள் உண்டாகிறது. அங்கதான் அப்படி வாசிக்கிறோம் பாத்தீங்களா, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அப்போ அவ்வளவு ஒரு ரக்கஸ் நடக்குது அந்த இடத்துல. அவ்வளவு விஷயங்கள், பூமி பிளக்குற மாதிரி நிறைய காரியங்கள் அவர் பார்க்காரு. அந்த இடத்துல கர்த்தர் பேசல. எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். எதுக்காக இதை நாம எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து ஒரே பேட்டர்ன்ல பேச மாட்டார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி அவர் பேசல. இந்த இடத்துல வந்து எலியா கிட்ட பேசும் பொழுது அவர் வெவ்வேறு விதமாக அவர் பேசுகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், நிறைய விஷயங்கள் அவர் பேசுறார். சோ நம்ம வந்து எல்லா நேரங்களிலேயும் அவர் தான் பேசுறான்ற விஷயத்த ஒரே மாதிரி தான் பேசுவார் நம்ம புரிஞ்சுக்காம, அவர் வெவ்வேறு விதமாக பேசுவார்ன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதை மாத்த நான் செய்யறேன்ற விஷயத்த நம்ம எடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் நிறைய விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனா இருக்கார். இப்ப இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, இயேசுவோட பிள்ளை நம்ம சொன்னா மட்டும் பத்தாது, அவருடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா, நமக்கு வந்து அவர் தான் பேசுறாருன்ற விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதை எப்படி நம்ம வந்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுனா, கர்த்தருடைய வசனங்கள் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகுது நம்ம பார்த்தோம். அவர் சத்திய ஆவி வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் நம்ம பாக்குறோம். இப்ப வசனங்களை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனா இருக்கார். ஜபத்தின் மூலமா நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ அவர் நமக்கு அறிவு குன்றியது. நம்முடைய பிளான்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் பிளான்ஸா இருக்கலாம், நம்ம லாங் டேர்ம் பிளான்ஸ் சில டைம் நம்ம போட்டு கூட நடக்காம கூட போகலாம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பைபிள் ஸ்டடியில பார்த்தோம்னு நினைக்கிறேன், அது வான பரியந்தம் உயர்ந்திருக்கிறது. நமக்கு வந்து அதுக்கு அறிவு கெட்டாத காரியமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வந்து அது நமக்கு வேதனை உண்டாகத்தக்க காரியமா இருக்கலாம்.
இப்ப சில விஷயங்கள் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து அதை செய்யலாம் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கர்த்தருக்கு அது பிரியம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நம்ம டிசப்பாயின்ட்மெண்ட் இந்த காலகட்டத்துல வந்தா கூட நம்ம பொறுமையோட நம்ம காத்திருக்கும் பொழுது, அது எதனால கர்த்தர் இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சார், எதனால இந்த விஷயத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கல அப்படின்றவன் அப்பதான் நம்மளால புரிய வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கர்த்தர் அதை நம்ம வாழ்க்கை அனுமதிக்காம போனது ரொம்ப நல்லதா இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளால வந்து அது புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். அடுத்தது வாசிக்கலாம். யோவான்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 27. ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். நம்ம சில காரியங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முற்படுறோம். பட் ஆனா அது மாம்சமா இருக்குதா இல்ல அது ஆவியா இருக்குதா நமக்கு வந்து டிசைன் பண்ண தெரியல. அது எது சரியா இருக்கும் நம்மளால புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்க முடியல. அதான் ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தின்படி சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்போ உலகத்தோட சமாதானத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்துக்கும் சம்பந்தமே இல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஜெபத்தின் மூலமா ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே இது நான் செய்யலாமா, இது செய்ய வேண்டாமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்து வெவ்வேறு வகையில வந்து கர்த்தர் நம்மிடம் பேசுகிற தேவன் தான். ஆனா அவர் தான் பேசுறாரு அப்படின்ற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சமாதானத்தின் மூலமா தான் நமக்கு வந்து சில காரியங்களை வந்து பகுத்தறியணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்றாரு. இப்ப ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்க, அது வந்து கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்றத அமர்ந்து அவரிடம் வசனங்களுக்கு ஒத்து போகுதா, நான் எடுக்கிற முடிவு வசனங்களுக்கு ஒத்து போகுதா, அது மட்டும் இல்லாம என் இருதயத்துல வந்து சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா கொடுக்கலையா, அப்படி கொடுத்தாரு அப்படின்னா அது கர்த்தரால் வந்தது. ஒருவேளை வசனம் ஒத்து போகுது ஆனா இருதயம் வந்து கலங்குது அப்படின்னா நம்ம வந்து நிதானித்து பார்க்கிற சூழ்நிலை நமக்கு வந்து தேவை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி வசனமும் ஒத்து போகணும், நம்ம இருதயம் சமாதானத்தை உண்டு பண்ணுச்சுன்னா அந்த காரியம் கர்த்தரால் வருகிறது என்று புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம முற்படலாம். இது போல வசனங்கள் இருக்கு, நம்ம வாசிப்போம். கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 15. கொலோசியன்ஸ் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா உலகத்துல மாம்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து குடும்பம் இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்குரிய பிளான்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ எது நடந்தாலும் வந்து ஆண்டவர் சொல்றது போல உன் சுய புத்தியின் மேல் சாராத, உனக்கு தேவை என்ன எனக்கு தெரியுது, அதனால வந்து என்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு தர வேண்டியது அனைத்தையும் நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆனா அது சொல்ற விஷயத்தை நம்ம முழுமையா உள்வாங்கி கொண்டு அந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அந்த விசுவாசத்துல குறைபாடு வரும் பொழுது சில டைம் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம மாம்சத்துல சில காரியங்களை வந்து எடுத்து செய்யறதுக்கு சூழ்நிலை வந்துருது. ஆனா ஆண்டவர் சொல்றது நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது அப்படின்னு இந்த வசனங்கள் வந்து ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு எது தேவையா இருந்தாலும் சரி, நம்ம எது செய்யணும்னா இருந்தாலும் சரி, அது அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நம்ம இருதயத்துக்கு கர்த்தர் எந்த சமாதானத்தை கொடுக்கிறாரோ, எந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்ம இருதயம் சமாதானமா இருக்குதோ அந்த காரியத்தின் மூலமா பரிசுத்தாவி நம்மகிட்ட பேசுறான்ற விஷயத்தை நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியும்ன்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கலாம். பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை. பிலிப்பியன்ஸ் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இப்ப நம்ம மேல பார்த்த கொலோசியர் 3:15 பார்த்தது போலவே இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சோ நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்கள் எவன் ஒரு மூலம் உயரத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கருப்பானதை எப்படி வெள்ளையாவோ வெள்ளையானது எப்படி கருப்பாவோ உங்களால மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அற்பமான காரியம் முதலாய் உங்களால செய்ய முடியாம இருக்கிற நம்ம கவலைப்படுகிறதுனால நமக்கு ஒன்றுமே வந்து நம்மளால செய்யவே முடியாதுன்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆனா நான் செஞ்சாதான் இது சரி வரும், நான் இல்லாம இது செய்ய முடியாது, நான் தான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சுயத்துல நம்ம சார ஆரம்பிச்சிடறோம், நான் தான் செய்யணும்ன்ற விஷயம் நமக்குள்ள வருது. ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்கள் ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்றது அவருக்கு தெரியாதா? அப்பாக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் விரும்புகிறது என்னன்னா நம்ம எல்லாரும் அவரை சார்ந்துதான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார்.
அப்ப நமக்கு என்ன தேவையோ அந்த எல்லாவற்றையும் குறித்து எதை பத்தியும் கவலைப்படாம அவர் எனக்கு பார்த்துக்குவாருன்ற அந்த விசுவாசத்தோட அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணணுமா, வசனம் 7 சொல்லுது, இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ தெரியப்படுத்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்து ஒரு ஒரு தெரியப்படுத்துறீங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப ஒரு முடிவு எடுக்க சொல்றாரு. அந்த முடிவை நீங்க எடுக்கும் பொழுது உங்க இருதயத்துல அது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா அப்படின்றத நிதானித்து பாருங்க. அது சமாதானத்தை உண்டு பண்ணுச்சுன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிறதுன்றத இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுது. வாசிக்கலாம் ரோமர்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 13. ரோமன்ஸ் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ ஆவியானவர் நமக்கு அச்சாரமா இருக்கிற நம்ம ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். அவர் இல்லாம நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் திரும்ப வாசித்தது போல தேவனால் எல்லாம் கூடும், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அப்போ அவருடைய பலத்தினால என்னால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ தனி மனுஷனா என்னால எதையும் சாதிக்க முடியாது, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது எனக்கு தெரியும் பொழுது அவர் ஆளுகைக்குள்ள உட்பட்டு, ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நான் உட்காந்துக்கிட்டு வரேன். இப்போ கார் ஓட்டும் பொழுது டிரைவர் கார் ஓட்டுறாரு, ஆனா கூட உட்காந்து வரவங்க அமைதியா உட்காந்துட்டு வராங்க. ஏன்னா அவர் பொறுப்பெடுத்துக்குவாரு, அவர் எல்லாத்தையும் கரெக்டா ஓட்டிட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்த்துருவாருன்ற அந்த நம்பிக்கை உட்காந்து போற எல்லாத்துக்கும் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அந்த கப்பலோட சுக்கான் எப்படி அந்த கப்பலை ஓட்டுற அந்த கேப்டன் கிட்ட இருக்குதோ, எப்படி காரை ஓட்டுற டிரைவர் கிட்ட ஸ்டியரிங் வீல் இருக்குதோ, அது போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்துட்டு அவர் எது செய்தாலும் அது சரியாகத்தான் செய்வார். என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் அவர் செய்வார். அவர் பரிசுத்தாவிய ஆண்டவரே நீங்க என்னை முழுமையா ஆளுகை செய்யுங்க, உங்க பிடிச்சதை மாத்திரம் நீங்க என் வாழ்க்கையில் நடப்பீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அவர் சொல்ற போல கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமாக சமாதானமா இருக்கும். எப்ப சமாதானம் மிஸ் ஆகுது அப்படின்னா அவர் சத்தத்தை கேட்டும் கூட இல்ல. சில டைம் என்ன நடக்குதுன்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது வாழ்க்கையில. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கேட்டா வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. சில பேர் ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டு எனக்கு இதுதான் வேணும், நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்கிறவங்களும் நான் இருக்கும். அந்த ஜபத்துக்கு சில டைம் பதிலே வராம கூட போயிடுது. ஆனாலும் அவங்க எடுத்த முடிவு, அவங்களுக்கு அந்த காரியங்களை இச்சை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, சரி ஆண்டவர் பதில் சொல்லல, இருந்தாலும் இந்த காரியத்தை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க செய்யவும் செய்யறாங்க. அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு கண்ணியாகவே மாறுகிறது. நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய அறிவு குன்றியது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், இதை செஞ்சா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது தேவையில்லாம இருக்கலாம். ஏன்னா அவருடைய திட்டம் தான் நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கணும். நம்ம போன வாரத்துல கூட வாசிச்சோம், இயேசுவோட சேர்த்து நான் சிலுவையில் அறையப்பட்டாயிடுச்சு, என்னை பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ அவர் தான் எனக்குள்ள பிழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன பிரியமோ, அவருக்கு என்ன தேவையோ, என் வாழ்க்கையை முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்ம இருதயத்துல சந்தோஷத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காரியமும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் இடரல் இருக்க போறதே இல்லை, எல்லாமே சமாதானமா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏசாயா 26:3 வாசிக்கலாம். ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். வசனம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. நம்ம எல்லாரும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள். நமக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த உலகத்துக்கு போற இந்த ரேஸ் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்துல சுத்தி இருக்கிற இந்த பாவ காரியங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை பரலோகம் மட்டும்தான். பரலோகம் போகிறதுக்கு எங்க அப்பா எனக்காக இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்திருக்கு, அவரை நான் அன்பு செய்கிறேன், அவருக்கு எதை பிரியமா இருக்குமோ அதை மாத்திரம் என் வாழ்க்கையில் நடப்பிக்கின்ற இந்த உறுதியோட தான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ அவர் வாழுகிற இந்த ஆலயமாக இந்த சரீரத்துக்குள்ள அவர் சொல்றாரு, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அவர் என்ன பண்றாராம், வெறும் சமாதானம் மட்டுமல்ல, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எடுத்த முடிவுகள்னால நமக்கு சமாதானம் இல்லாம இருக்குதா?
அப்படின்றத நிதானித்து பாருங்க. ஒருவேளை அது மாம்சத்துல கூட ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் சரண்டர் ஆகும் போது அவர் அதையும் மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் தான் இருக்கிறார். அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற பிள்ளைகள், பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்க்கையை நடப்பிக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் மட்டுமல்ல, பூரண சமாதானம் இருக்குன்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு சமாதானம் இல்லாம இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையில நடப்பிச்சிட்டோம் அப்படின்றத நம்ம உணரணும். அப்போ உணர்ந்து அதுக்கு நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். 2 Thessalonians 3:16. சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. அப்போ நம்ம எல்லாரும் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தோட நம்ம எல்லாரும் இந்த பூமியில ஜீவனம் பண்ணணும். ஒருவேளை நமக்கு இன்னும் கூட அந்த சமாதானம் இல்லாம இருக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை டிசைன் பண்ணி எங்க நான் விழுந்திருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம எங்க நடந்திருக்குன்றத நம்ம வந்து நிதானித்து பார்க்கிற வேலை இது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமென். இப்போ அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து எல்லாவற்றையும் சோதித்து அறியணும். முக்கியமா ஆவிகளை பகுத்தறியணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏன்னா அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. பிசாசு வந்து சில டைம் நம்ம கிட்ட பேசுது, மாம்சம் பேசுது, அப்புறம் மனுஷர்கள் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க. அப்போ யாரு பேசுறது சரி? அப்ப எல்லா ஆவிகளையும் கர்த்தர் பகுத்தறிய சொல்லி நம்ம வந்து நமக்கு வந்து எச்சரிப்பு கொடுக்கிறார். சோ 1 யோவான் 4:1 சொல்வது போல, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். அப்போ இது தேவனால் அருளப்பட்டதா இல்ல தேவனால் அருளப்படலையா அப்படின்றத நிதானித்து அறியணும்னு சொல்றார். அது எப்படி பண்றது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாமே. Matthew 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளையும் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ஆமென். ஆமென். சோ இது கர்த்தரால் உண்டானதா, கர்த்தரால் உண்டாகவில்லையா அப்படின்ற டிசைன் பண்றதுக்கு வந்து அவர் ரொம்ப ஈஸியா ஒரு காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ எந்த ஆவிகளை எப்படி பகுத்தறியுதுன்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நம்ம வந்து பகுத்தறியணும். எந்த கனி? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 சொல்றது போல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இந்த கனிகளினாலே நம்ம வந்து இந்த ஆவிகளை பகுத்தறிய முடியும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சோ அடுத்ததா வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 Thessalonians 5:21 சாரி. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்போ எல்லாவற்றையும் சோதித்து அறியணும் சொல்லி நம்ம கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கண்களுக்கு முன்பாக ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அப்ப ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி ஆண்டவர் வந்து அங்க வந்து அந்த மரத்தை வைக்கிறார். அதை வச்சுட்டு அதை நீ சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்றது போல, நம் கண்களுக்கு முன்பாகவும் எல்லாமும் இருக்குது, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பற்றிக்கொள். அப்ப எல்லா காரியங்களும் இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறதா, கர்த்தரால் உண்டாகவில்லையான்றதை நிதானித்து பார்த்து அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். 2 Corinthians 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். ஆமென். சோ வந்து நமக்கு வந்து இந்த பகுத்தறியக்கூடிய காரியங்கள்ல வந்து யார் வேணா எது வேணா பேசலாம். ஆனா நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவர்களை பற்றி கொள்ளும் சொல்வது போல, வருகிறவர்கள் வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு வந்தாலும் நம்ம வந்து அந்த அவங்க வந்து கர்த்தரால் வந்தவங்களா இல்லையானதை டிசைன் பண்ண வேண்டியது நம்மோட கடமையா இருக்கு. அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், நம்முடைய ஆத்மாவுக்கு நாம தான் பொறுப்பு. எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, என் கணவர் சொன்னாரு, என் மனைவி சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாருன்னு சொல்லிட்டு மத்தவங்களை கை காட்டுறதை விட நம்ம
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா வசனங்கள் வந்து நம்ம நியாயம் தீர்க்க போகிறது. எது செய்தாலும் வந்து இது வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, நம்ம இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறதான்றதை நிதானித்து பார்த்து இந்த காரியத்தை செஞ்சுட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர்ல 17ஆம் அதிகாரம் வசனம் 11. ஆக்ட்ஸ் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென் ஆமென். சோ யோவான் 16:13 ஆரம்பத்துல வாசிச்சோம், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் அப்படின்ட்டு பாக்குறோம். அப்ப சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய வசனங்கள் மட்டும்தான். அதுதான் எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரமா இருக்கிறது. பரிசுத்தாவி அந்த வசனங்களுக்கு புறம்பாக எதையுமே செய்ய மாட்டாரு. அப்போ புறம்பாக ஏதாவது ஒரு காரியம் வருது அப்படின்னா அது கர்த்தரால் உண்டான காரியம் அல்ல, அது சத்ருவால் உண்டான காரியம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இந்த பிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரு போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அந்த சொல்கிற வார்த்தைகள் வந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்து போகிறதா இல்லையா அப்படின்னு நிதானித்து பார்க்கணும். இப்ப நம்ம அந்த டிசைன்மெண்ட் இருந்ததுனாலதான் நம்ம எல்லாரும் வீட்டு சபையில உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பலவிதமான போதனைகள்ல இருந்து நம்ம எல்லாரும் வந்து சிக்கிக்கொண்டு நம்ம வந்து அதுல இருந்து விடுபட்டு இது கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது, நான் இதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், இதுக்கு அப்பாற்பட்டது எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு கர்த்தருடைய வசனங்கள் தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டின்ற அந்த புரிதலோட தான் நம்ம எல்லாரும் வந்து வீட்டு சபையில் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். அப்போ நம்ம செய்தது போலதான் அந்த அப்போஸ்தலர் பணியில 17ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்லுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ நம்ம வந்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்து போதா இல்லையா நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காத வந்து ஆராய்ஞ்சு பார்த்து எனக்கு இதற்கு சமாதானத்தை கொடுக்கிறாரா இல்லையான்னு நிதானிக்கும் பொழுது நம்ம வந்து அவருக்கே பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்க முடியும். எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 5:14. ஆகாரமானது நன்மை தீமை என்னவென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென் ஆமென் ஆமென். சோ பலவார ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் பாக்குறோம். அப்போ முயற்சின்ற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். நம்ம எல்லாருமே வந்து பிறக்கும் பொழுது ஹைலி ஸ்கில்ட் எல்லாம் யாரும் பிறக்கவே இல்லை. அப்போ காலப்போக்குல வந்து வளர சில காரியங்கள் நமக்கு பிடிக்காம இருந்தது. பட் நம்ம அதே நம்ம வாழ்க்கையா மாறும் பொழுது அந்த காரியங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து என்ன பண்ண கத்துக்க ஆரம்பிச்சோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாமே, இப்போ ஒருத்தர் வந்து பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்காரு. அவங்க வந்து பாஸ்கெட் பால் வந்து பிடிச்சிருக்கு, அவர் வந்து கத்துக்கிறன்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னா காலையில ஒரு மணி நேரம் பிராக்டிஸ், மதியம் ஒரு மணி நேரம் பிராக்டிஸ். ஆனா அது மட்டும் பத்தல, இன்னும் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, அவங்க பிராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ காலையில, இல்ல சாயந்தரம் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவங்க நேரத்தை செலவிட்டு அவங்க பயிற்சி பண்றாங்க, அவங்க முயற்சி பண்றாங்க. எதுக்கு? சக்சீட் ஆகிறதுக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்து முடிஞ்சது. அப்போ எழுந்திரிச்சு உடனே எல்லாரும் ஒலிம்பிக்ஸ்ல போய் எல்லாம் கலந்துக்க கிடையாது. அந்த ஒலிம்பிக்ஸுக்கு போகிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் பிராக்டிஸ் பண்றாங்க. பிராக்டிஸ் பண்ணி கடைசியில போய் இங்க நிக்கிறது போல நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம வந்து பயிற்சி செய்யணும். எல்லா ஆவிகளையும் பகுத்தறியறதுக்கு நம்ம பயிற்சி செய்யணும். அந்த முயற்சி நம்மோட வரும் பொழுது கண்டிப்பா வசனங்களை வாசித்து அதன்படி கேட்டு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர அவர் வந்து ரெடியா தான் இருக்கிறார். அப்போ அவர் சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம அதை கீழ்ப்படியணும். நான் சில டைம் என்ன நடக்குதுன்னா, சத்தம் கேட்குது, ஆனா அவர் தான் சொல்றாரு தீர்க்கமா நமக்கு புரியவும் செய்து, ஆனா கீழ்ப்படியறதுக்கு இருதயம் இல்லை. கர்த்தர் அதை வந்து விரும்புகிற தேவன் அல்ல. அப்போஸ்தலர் வந்து 5ஆம் அதிகாரம் வசனம் 32 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இந்த வசனத்தை கவனிங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் பரிசுத்த ஆவி. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்கிறதுனாலயோ ஞானஸ்நானம் பெறுறதுனாலயோ மட்டுமல்ல. ஞானஸ்நானம் கண்டிப்பா நமக்கு ரட்சிப்புக்கிற முதல் படியா இருக்குது. நம்ம உடன்படிக்கையை போடுறோம். ஆனா அது அல்டிமேட்டம் அல்ல. கடைசி வரைக்கும் வந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார். அப்போ அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்கிறாரு, நம்ம கூட பேசுறாருன்னா அவர் சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நம்ம மாறணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:5.
அன்றின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். ஆமென், ஆமென். சோ மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அது ரெண்டுக்கும் வந்து சேர்ந்து வேலை செய்ய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தின் கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. அவர் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வசனம் சொல்வது போல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியுடைய சத்தம் நமக்கு கேட்க போறதே கிடையாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்ப நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோமா இல்ல ஆவியின்படி நடக்கிறோமா? அப்ப ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா நம்ம சிந்தனை எல்லாமே ஆவிக்குரிய முறையில இருக்கும். அப்போ அவருக்கு பிரியமான காரியங்களை சிந்திக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஆனா மாம்சம் என்னைக்கு வந்து அதை மேற்கொள்ள ஆரம்பிக்குதோ அந்த சத்தம் நமக்கு கேட்காமலே போயிடும். கேட்கலன்னா நம்மளால கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியலைன்னா நம்மளால பரலோகமே போக முடியாது. யாக்கோபு 1 வசனம் 22 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். நம்ம நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். தினந்தோறும் அநேக வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். 1-2 வசனங்கள் கிடையாது. அப்போ எவ்வளவு இன்புட்ஸ் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவன் தான். அவர் வந்து எவ்வளவு கிருபையா இருந்து அந்த பைபிள் ஒரு விஷயத்த நம்ம கொடுத்து அவருக்கு பிரியமா அவருடைய கட்டளைகளை எழுதி கொடுத்து அதை என் பிள்ளைகள் வாசிக்கட்டும், என்கிட்ட வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை வந்து கேட்கிற நாம அதை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல அதன்படி நடப்பிக்கணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப கேட்டா மட்டும் பத்தாது, அதன்படி நம்ம செய்கையை கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் வந்து பொய் சொல்லாத இருப்பாயாக அப்படின்னா பொய் சொல்லாம தான் இருக்கணும். ஆனா என் தொழில் அப்படி, என் வேலை அப்படி, என்னால வந்து அப்படி இருக்க முடியாது அப்படின்னா வசனம் சொல்றது போல நாங்கள் திருவசனத்தை கேட்கிறோம் ஆனால் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை மாறி போயிடும். ஆனாலும் உபத்திரவங்கள் வரும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது சில சோதனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த சோதனைகளை வந்து நம்ம தாங்கி நம்ம ஜெயிச்சு வரும் பொழுது கண்டிப்பா அந்த சோதனை மீண்டுமாக நம்ம வாழ்க்கையில வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். என்னுடைய வேலையும் ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இருந்துச்சு. நிறைய பொய் சொல்லணும், நிறைய வந்து அந்த காரியங்களுக்கு தான் செஞ்சது. ஆனாலும் வந்து இன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து பொய் சொல்றதை வந்து தவறுன்னு சொல்லி உணர்த்துறாரோ அப்ப பொய் சொல்றது, அந்த பொய் சொல்லி அந்த வேலை நடக்கிறத விட அந்த பொய் சொல்லாம அந்த வேலை நடக்காம போனாலும் பரவாயில்லன்ற அந்த முடிவு எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த சூழ்நிலை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எப்போ வந்து 2 தடவை 3 தடவை 4 தடவை மேற்கொள்ள ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை வராமலே கர்த்தர் வந்து தடுத்து நிறுத்திட்டார். நான் எதுக்கு அவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, இயேசு வந்து அவர் வந்து ஞானஸ்தானம் பெற்று வனாந்தரத்துக்கு போகிறார். போகும்பொழுது சத்ருவானவன் வந்து அவரை 3 முறை சோதிக்கிறான். அவன் 3 முறை சோதிச்சதுக்கு அப்புறம் அவரை வந்து என்ன பண்றாரு, சோதிச்சதுக்கு அப்புறம் அவன் விலகி போயிடுறான். அது போல நம்முடைய விசுவாசத்தக்கதாக நமக்கும் வந்து சோதனைகள் வரலாம். சத்ரு நம்மளை சோதிக்கலாம். அந்த டெம்டேஷனோ அந்த இச்சையோ கொடுத்து அந்த பாவத்தை விளைவிக்கிறதுக்கு அவன் அநேக காரியங்களை செய்யலாம். ஆனாலும் 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ 5 முறையோ நம்ம என்ன பண்ணோம், அதை எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் வந்து இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோட நம்ம வந்து எதிர்த்து நிற்கும் பொழுது, நான் திரும்ப சொல்றேன், 2 தடவையோ 3 தடவையோ 5 தடவையோ 10 தடவையோ அவ்வளவுதான், திரும்ப அந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வராம கர்த்தர் நம்மை வந்து பாதுகாத்து நம்ம வழி நடத்துகிற தேவனாதான் அவர் இருக்கிறார். அப்போ அவர் சத்தம் எப்பயுமே நமக்கு கேட்கும். சில டைம் சில விஷயங்களை செய்ய சொல்லுவாரு, சில டைம் சில விஷயம் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லுவாரு. அது சுவிசேஷம் அறிவிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, அவர் சொல்றதை மட்டும்தான் நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதுக்குரிய எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இங்க அப்போஸ்தலர் பணி 16 வசனங்கள் 6 முதல் 10 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 16:6-10. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஆமென்.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை வந்து சாந்தத்தோட போதிக்கணும் அப்படின்னு நம்ம கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம வந்து கர்த்தருடைய வசனங்களை சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போய் சேர்ப்பது நம்ம அனைவரோட கடமையா இருக்குது. ஏற்கனவே பார்த்தது போல நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உக்ரானக்காரனுடைய வேலை நம்ம அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள உக்ரானக்காரனா இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய கர்த்தருடைய சபையோட வளர்ச்சிக்காக நம்ம அனைவருக்கும் வரங்களை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்காரு. அவனவன் அளவுக்கு தக்கதாக நான் வரத்தை பகிர்ந்து கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்க அளவுக்கு தக்கதாக உங்களுக்கு ஒரு வரம், என் அளவுக்கு தக்கதாக எனக்கு ஒரு வரம் சொல்லிட்டு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வந்து சபையோட வளர்ச்சிக்காக, சபையோட பக்தி விருத்திக்காக அவர் வந்து வரங்களை கொடுத்திருக்கிறார். எதுக்காகன்னா இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்ற காரியத்துக்காக தான். ஆனாலும் அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறது கூட வந்து கர்த்தருக்கு இந்த காரியம் வந்து செய்யறது, இந்த இடத்துக்கு போகிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, பிரியமா இருக்காதா, அது அவர் அனுமதிக்கிறாரா, அது அனுமதிக்கலையா, எனக்கு இருதயத்துல வந்து சமாதானம் இருக்குதா, எனக்கு சமாதானம் இல்லையா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்த்து கர்த்தர் அனுமதிச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுதான் இவங்களும் செய்யறாங்க. திரும்ப இந்த வசனத்தை ஒண்ணுனா வாசிக்கலாம். அவர்கள் பெருகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. அப்போ இந்த நாடுகளுக்கு கலாத்தியா பெருகியாக போறாங்க, ஆனா ஆசியா வரைக்கும் நீ போக வேண்டாம், அந்த வசனம் போய் இங்க சேர வேண்டாம்னு சொல்லிட்டு கர்த்தரே அந்த இடத்துல தடை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இவங்க யோசிக்கிறாங்க, இங்க சரி நம்ம வந்து பெருகியா கலாத்தியா நாடு பக்கத்துல வந்துட்டோம், ஆனா ஆசியாக்கு நம்மளால போக முடியல, ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நம்ம வேணா பிளான் பண்ணிட்டு மீசியா தேசம் வரைக்கும் நம்ம போலாம், இல்ல பித்தினியா நாடு வரைக்கும் நம்ம போலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா பிளான் பண்ணும்பொழுது என்ன பண்றாரு, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப அந்த நாடுகளுக்கும் அந்த ஊர்களுக்கும் போகாதபடிக்கு கர்த்தர் அவங்களை தடை பண்ணிட்டாரு. 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அப்போ அவங்க வந்து பெருகியா கலாத்தியா வந்து ஆசியாவுக்கு போலான்ற நினைக்கிறாங்க. அப்ப அங்க வேணான்னு சொல்லி முடிச்சுட்டு அப்ப மீசியா தேசம் பக்கத்துல வந்து பித்னியாவுக்கு போலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப அங்கேயும் வேணாம்னு சொல்றாரு. அப்ப மீசியா பக்கமா போய் துருவாவுக்கு போறாங்க. துருவாவுக்கு போகும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால், மக்கதோனியா தேசத்தால் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்ப தரிசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுகிறார். பேசிட்டு நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க, அந்த தரிசனத்தை அவன் கண்ட பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணின்னு பாக்குறோம். அப்போ எத்தனை ஸ்டேஜ் பாருங்க, சத்தியம் சொல்லதான் போறாங்க, ஆனா சத்தியம் சொல்ற போற ஸ்டேஜ்ல கூட வந்து கர்த்தருக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா அப்படின்ற அந்த டிசர்ன்மெண்டோட அதை கேட்டுதான் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த கீழ்படுகிறாங்க. அவர் போவேன்னு சொன்ன இடத்துக்கு அவங்க போகல. அவர் போவேனா போவேண்டாம் தான், அவர் போனா அது போகணும் தான். அப்போ எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனைக்கு தக்கதாக நம்ம முடிவு எடுக்கும் பொழுது, நம்ம வந்து அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நம்மை அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டுல வந்து பலிகளை உண்டு பண்ணது கர்த்தர் தான், பலிகளை செலுத்தணும்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு. ஆனாலும் அவரே சொல்றாரு, சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்ப அவர் விரும்புகிறது வந்து கீழ்ப்படிதல் மட்டும்தான். அப்ப ஆவியானவரின் சத்தம் கேட்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிய சொல்லிதான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்ப ஒருவேளை நமக்கு வந்து டிசைன் பண்றதுக்கு வந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிறிது சமாதானம் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து நிதானித்து பார்க்கணும். 1வது. 2வது வந்து கர்த்தருடைய வசனத்தோட அது ஒத்து போகுதா அப்படின்றது 2வது காரியம். 3வது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஆண்டவர் சொல்றது போல 2-3 சாட்சிகள் சொல்றது போல, 1 சமாதானம், 1 கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்து போகிறது, 3வது வந்து ஆவியில் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற சகோதரனுக்கோ சகோதரிக்கோ போன் பண்ணி இல்ல வந்து நேர்ல சந்தித்து இந்த காரியங்களை செய்யலாமா வேண்டாமா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையான்றத நீங்க ஆலோசனை கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் இடறி விடுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. சோ இந்த மூலமா நம்ம வந்து சத்தத்தை கேட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்றதை நம்ம பார்த்து வந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அடுத்ததா
கர்த்தரிடம் வந்து நேரத்தை அதிகமாக செலவிடணும்னு சொல்லிதான் அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் நேரத்தை இப்ப ஒரு பாஸ்கெட் பால் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். எப்ப வந்து கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சமா ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனா அதிக நேரம் பிராக்டிஸ் பண்ணும்போது அதிகமா ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. அதுபோல கர்த்தரிடம் வந்து அதிகமான நேரத்தை நம்ம செலவிடும் பொழுது நம்ம அதிகமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். அதுதான் அவர் விரும்புகிற காரியமாவும் இருக்கிறது. யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். சோ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சோ நமக்கு வந்து கிரைட்டீரியா அதுதான் அவர் கொடுத்திருக்கார். நம்ம நேரம் வந்து அவரோட செலவிடணும்னு சொல்லிதான் அவர் விரும்புகிறார். சங்கீதம் வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் வசனம் 14. Psalms 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். யார் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பார்க்கும் பொழுது, பயந்தவர்கள்லாம் என்ன, அவர் என்ன நரகத்துல போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிற காரியமா? அவருக்கு பயந்தவர்கள் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை வந்து பிரியமாக தங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிற பிள்ளைகள். தேவபக்தின்னு ஒரு வார்த்தைகளை வந்து பார்க்கணும். நம்ம தேவபக்தினா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் நடப்பிப்பது, அதுதான் தேவபக்தியா இருக்கு. பயந்தவர்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமானது அவர் கீழ்ப்படுகிற காரியங்களை நான் பார்க்கிறோம். அப்ப எப்படி கீழ்ப்படுகிறதுன்னு பார்க்கும் பொழுது, வசனங்களை அதிகமாக நம்ம தியானிக்கும் பொழுது மட்டும்தான் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படுதலுக்குள்ள வர நம்மளால முடியும். சோ அதுதான் அவர் விரும்புகிற காரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அதை நம்ம செய்யும் பொழுது அநேக ரகசியங்களை நமக்கு நமக்கு வந்து வெளிப்படுத்துகிற தேவன் தான் அவர் இருக்கிறார். யோவான்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 5 வரை வாசிக்கலாம். John 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருக்கிறது தான் என்னைக்குமே எப்பொழுதுமே கர்த்தரோடைய கூட இருக்கிறது. அப்போ அவர் வசனங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக தியானிக்கும் பொழுது, அதுல உள்ள ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, நம்ம வந்து அதுக்கு வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி கேட்டு அதன்படி வாழ்க்கையை நம்ம மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அவரோட கூட நம்ம எல்லாரும் நிலைத்திருக்கிறோம்ன்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். சோ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாருன்னா, அவரோட நேரத்தை அதிகமாக நம்ம செலவிட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை புரிந்து கொண்டு அந்த காரியங்களை வாழ்க்கையில நம்ம நடப்பிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருப்போம்ன்றதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாம். 1 Thessalonians 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்குது, அதனால புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு சமாதானமும் இருதயத்துல இருக்குது. ஆனாலும் அதை கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு இருதயம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தோட கவலை எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால கர்த்தருடைய சத்தத்தை வந்து மியூட்ல போட்டுட்டு எனக்கு பிடிச்ச காரியங்களை செய்கிற சூழ்நிலைகள் வந்து நிறைய வந்து இருக்கதான் செய்யுது. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஆனா அப்படி செய்யும் பொழுது வசனம் சொல்வது போல ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்போ நம்முடைய கிரியினால நாம செய்கிற காரியங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியை அவித்து போடுகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 30 வாசிக்கலாம். Ephesians 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அப்போ நம்ம ரட்சிப்பு வந்து நிறைவேறணும் அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அவர்தான் நமக்கு முத்திரையா இருக்கிறார். அப்போ அவர் நம்மோட கூட இருக்கிறார்னா நம்ம அவர் கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நம்மோட கூட இருப்பார். நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா அவர் சத்தம் கேட்டும் கூட அவர் தான் பேசுறாருன்னு புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம விட்டு அவர் விலக்கி போயிடுவார். அப்ப அவர் சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம வந்து அது கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படியாம போகும் பொழுது நம்ம என்ன வசனம் சொல்றது போல, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். துக்கப்படுத்தணும் அப்படின்னா அவர் நம்ம விட்டு விலகி போயிடுவார். விலகி போயிட்டாருன்னா அவர் தான் பேசுறாரா இல்ல வேற யாராவது பேசுறாங்களான்றத கூட நம்மளால டிசைன் பண்ணாம மோசம் போயிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம்
7 முதல் 8 வரை. எபேசியன்ஸ் 3:7-8. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். எபிரேயர் 3:7-8 தானே? எபேசியர் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ இருதயம் வந்து எப்ப கடினமாவது? சத்தத்தை கேட்டும் கூட நான் வந்து கேட்க மாட்டேன், நான் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் போது இருதயம் கடினமாயிருது. இப்போ கடினம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சத்தம் கேட்காமலே நமக்கு போயிடும். சோ இன்று பரிசுத்த ஆவி சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னா அந்த உடனே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதான் நம்ம கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஏசாயா 63:10 வாசிக்கலாம். ஐசாயா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி என்று பார்க்கிறோம். அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தமும் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கூட இருதயம் கடினப்பட்டு இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஆவியை அவித்து போட ஆரம்பிக்கிறோம். ஆவியை அவித்து போட ஆரம்பிச்சோம்னா அவர் துக்கப்படுத்துறோம். அவர் துக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா வசனம் சொல்வது போல அவரே நமக்கு சத்துருவாய் மாறுவார்ன்றதை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் நமக்கு வேண்டான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு சின்ன கீழ்ப்படியாமை என்னவா மாறுதுன்னா அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சிறிய இச்சையின் மூலமா என்ன பண்ணிடுறோம்னா நம்ம வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம விலகி விழுந்து போயிடுறோம். அது இவருக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும், நம்ம தெரியாம நம்ம செய்யல. நம்ம வேணா சொல்லலாம் நான் தெரியாம செய்யறேன்னு சொல்லிட்டு, ஆனா கர்த்தருக்கு இது பிரியமில்லைன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம சில காரியங்களை வந்து துணிஞ்சுதான் சில காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கிறோம். அப்ப நடப்பிக்கும் பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவரை விசனப்படுத்துறோம். அவர் விசனப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு சத்துருவாய் மாறுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து சத்தத்தை கேட்டு டிசர்ன் பண்ணி இவர் தான் பேசுறாரா இல்ல வேற யாராவது பேசுறாங்களா, வசனங்களோட ஒத்து போதா வசனங்களோட ஒத்து போலியா, இது சமாதானம் இருக்கா சமாதானம் இல்லையா, ஒருவேளை என்னால அதை முடிவு பண்ண முடியலன்னா ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வந்து போன் பண்ணி நீங்க வந்து இது என்ன எப்படி செய்யலாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் நம்ம பெறும் பொழுது, ஆனா எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா மாம்சமான முடிவுகள் கூட வரலாம். ஆனா யார் தேவனுடைய ஆலோசனை வந்து கரெக்டா கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு இல்ல நேர்ல பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொல்ற காரியங்கள் கூட வசனத்துக்கு ஒத்து போதான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வந்து நிதானிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஒருபோதும் கர்த்தரை வந்து துக்கப்படுத்தாத பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இருப்போம். கர்த்தர் வருகிற நாள் சமீபமா இருக்குது. நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கிற காரியம் தான். நான் வீட்டு சபையில இருக்கிற நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரே விஷயம் தான், கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவர் நான் தரிசிக்கணும். அதுக்கு எதிர்த்த என் வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அந்த எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு நான் மறுரூபம் ஆகணும். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தம் உள்ளவனாய் என்னை சுத்திகரித்துக் கொண்டு அவருக்கே பிரியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறோம். அதனால அவர் நாள் சமீபமா இருக்கிறது, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் சொல்லி அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் லூக்கால 21 வசனம் 28. லூக் 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். காலம் சமீபமாய் இருக்கிறது. அவர் வெளிப்பட போற காலகட்டம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. மேபி நம்ம வேகத்துக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஆண்டர் இன்னைக்கு நைட்டே வந்துடும் நாளைக்கு காலையிலே வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இந்த காலகட்டத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள ஒரு வருவார்ன்ற நம்ம எல்லாரும் முழு நிச்சயமாய் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் வந்து அந்த விசுவாசத்துல வந்து உறுதியாய் பற்றி கொண்டு எங்க அப்பா வரப்போகிறார், அவர் வரும் பொழுது அவரை தரிசிக்க போகிறார் அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் தலைகளை உயர்த்துகிற பிள்ளைகளா இருந்து நம்ம வந்து சந்தோஷத்தோட அவருக்கு காத்திருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். யாக்கோபுல வாசிக்கலாம் 5 வசனங்கள் 7 முதல் 8 வரை. ஜேம்ஸ் 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. ஆமென். நம்ம ஐக்கியத்துக்குள்ள வந்து மேபி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் ஆயிருக்கலாம்.
ஆனாலும் ஒரு டைம் வரும் பொழுது நம்ம இருதயம் சோர்ந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்மால அறுக்க முடியும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு சில டைம் ஆயிடுச்சு, கர்த்தருடைய அறிகிற அறிவில வளர்ந்து அவர் பிரியமான காரியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவருக்குள்ள வந்தது வந்து ஒரு காலகட்டம் நம்ம கொடுத்தாரு, நம்ம வந்துட்டோம். ஆனா இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் நிர்மூலமாயிருப்போம். சோ கர்த்தர் வந்து பொறுமையா இருந்து நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கார். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையோட காத்திருக்கணும். நம்ம வந்து ஒருபோதும் நம்ம விசுவாசத்துல விட்டு விலகி போகாம தைரியத்தோட நம்பிக்கையோட எங்க அப்பா வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் வரும் பொழுது அவர் தரிசிப்பதற்கு நான் வந்து பரிசுத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் மாறிட்டே வருவேன் அப்படின்ற அந்த உறுதியோட நம்ம எல்லாரும் முன்னோக்கி செல்வோம். கடைசியா ஒரு 2-3 வசனங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். மைக்கா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு, அவர் வருவார் நமக்கு தெரியும். அவருக்கு நோக்கி கொண்டு அப்படின்னா அவருக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அந்த காரியங்களை மாத்திரம் என் வாழ்க்கையில் நடப்பிப்பேன் என்ற உறுதியோட பொறுமையோட நம்ம காத்திருக்கணும்னு சொல்லிதான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சங்கீதம் 27:14 வாசிக்கலாம். Psalms 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து தைரியத்தை மட்டும் விட்டுவிடக் கூடாது. ஆனா சில டைம் வந்து சில குழப்பங்கள் வந்து இந்த உலகத்தார் மூலமா வரலாம். இல்ல நம்ம விசுவாசத்துல இருக்கிறதுனால நம்ம பல பேருக்கு சத்தியம் சொல்றது மூலமா அவங்க மூலமா கூட சில காரியங்கள் நமக்கு வந்து சேரலாம். எங்க எது வந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் வந்து கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. அவர் என்னை முன்குறித்து இருக்கிறார். காலங்கள் தோன்றதுக்கு முன்னாடி அழைத்திருக்கிறார். எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எனக்காக ரத்தம் சிந்தினார். எனக்காக உயிர்த்து என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்னை சுத்திகரித்திருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். என்னை வந்து பரலோகத்துக்கு கூட்டு போக போறார்ன்றத அந்த விசுவாசத்தோட அந்த ஒரே நம்பிக்கையோட நம்ம வந்து சுத்தி எது நேர்ந்தாலும் திடமனதோட நம்ம வந்து எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ரோமர்ல 12:12 வாசிக்கலாம். Romans 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா ஏசப்பா வரப்போறார், அவரோட நான் போக போறேன்றதுதான் நம்மளோட நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கையில ஒருபோதும் வந்து இடராம நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த நம்பிக்கையில் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? நமக்கு உபத்திரவங்கள் வரும் தான் அவர் சொல்றாரு. கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது வீட்டுக்குள்ளேயே நமக்கு உபத்திரவங்கள் வரலாம். கணவனுக்கு மனைவி எதிராக மனைவியோ, மனைவிக்கு எதிராக கணவனோ, இல்ல பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு எதிராகவோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராகவோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தை குலைக்கத்தக்கதாக நம்ம அவங்க எல்லாரும் கிறிஸ்தவா கூட இருப்பாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து வருவாருன்னு கூட தெரியும். தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற வேலையை நீ பாரு, அவர் வரப்போ அவர் வரட்டும், அவர் வரத்துக்கு அவர் தெரியும், உன் வேலையை நீ பாருன்ற மாதிரி சொல்லி நம்ம விசுவாசத்தை குலைச்சி போடுறது கூட வந்து நிறைய பேர் இதுக்குதான் செய்யறாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பொருட்படுத்தாம நம்ம நம்பிக்கை அதுல சந்தோஷமா இருக்கணும். அவங்க மூலமா எந்த உபத்திரம் வந்தாலும் அதுல பொறுமையா இருக்கணும். கடைசியா நம்ம வந்து பலப்படுத்த போது நம்ம ஜெபம் தான். அந்த ஜெபத்துல வந்து உறுதியா நம்ம தரித்து இருக்கும் பொழுது கர்த்தர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்பதற்கு நம்மால கூடும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் தாமதிக்கிறது நம்ம ரட்சிப்புக்காக தான், இன்னும் ஆத்துமக்கள் ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்காக தான். ஆனாலும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நீடிய பொறுமையோடு இன்னும் அநேக ஆத்துமக்கள் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போய் சத்திய சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இந்த ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய கடமையா இருக்கு. கடைசி வசனம் வாசிக்கலாம். யோவான்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 27-28. John 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை,
ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப செவி கொடுக்கல அப்படின்னா வெறும் காதுல கேட்கறது மாத்திரமல்ல, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறாயுங்கள். அப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. அப்போ கர்த்தருடைய வசனங்களை கேட்டு தியானித்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிரியமான காரியங்கள் எதுவோ அதை மட்டும் வாழ்க்கையில் நடப்பித்துட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் கெட்டு போவதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ இன்னைக்கு இந்த கர்த்தர் நம்ம கொடுத்த வசனங்களை நம்ம வந்து நிதானித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்று அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரோட இதயத்திலும் நாமே அவருடைய ஆலயமா இருப்பதனால் நமக்குள்ள பரிபூர்ணமாக அவர் வாசம் பண்ணிருக்கார். அவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, நாம் அவர் சத்தத்தை கேட்கணும். சத்தம் கேட்காம போயிடுச்சு அப்படின்னா அவர் நமக்குள்ள இருக்காரா இல்லையான்றதை நிதானித்து பார்க்கிற வேலை. அப்போ சத்தம் நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். அப்ப சத்தம் கேட்குது அப்படின்னா ஒரு முடிவை எடுக்க சொல்லி அவர் வந்து தூண்டும் பொழுது அந்த முடிவு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா அப்படின்ட்டு நிதானித்து பாருங்க. அப்போ எல்லா ஆவிகளையும் பகுத்தறியணும். அப்போ கர்த்தருடைய அப்போ வந்து அவர் சத்தம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து இவர் தான் பேசுறாரா இல்ல வேற யாராவது பேசுறாங்களா நம்ம நிதானித்து பார்ப்பதற்கு கர்த்தருடைய வசனங்களை வந்து நம்ம தியானித்து பார்ப்போம். அந்த வசனங்கள் வந்து சத்தத்துக்கு வந்து ஒத்து போகிறதா ஒத்து போகலையா, என் இது சமாதானம் உண்டாகுதா சமாதானம் உண்டாகலையா. அப்போ அடுத்த சாட்சியா வந்து ஆவிக்குரிய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி நீங்க கேட்டு ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொது நம்மளால இழை போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சத்தம் கேட்கும் பொழுது நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நான் கீழ்ப்படியாம போனேன்னா அவருடைய ஆவியை வந்து நம்ம விசனப்படுத்துவோம். ஆவியை விசனப்படுத்தணும்னா அவரே நமக்கு சத்துருவாய் மாறுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்க இன்னைக்கு பார்த்தோம். சோ இது எல்லாவற்றிலும் வந்து நம்ம இருதயத்துல வைத்துக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை வந்து கேட்டு அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை மாத்திரம் செய்து காலம் சமீபமாய் இருப்பதனால் நம்ம வந்து விசுவாசத்தோட நமக்கு இருக்கிற எல்லா அசூசியும் மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசூசியும் நம்ம நீக்கி போட்டு கர்த்தர் வரும்பொழுது அவரை தரிசிப்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் தயாராகவும் காலம் சமீபமா இருக்கிறது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி கொண்டு இன்னும் அநேக பேருக்கு சத்தியத்தை போய் சேர்த்துக்கிட்டு நம்ம எப்படி இன்னும் அநேக பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணலான்ற அந்த குறிக்கோளோட நம்ம எல்லாரும் ஓடும் பொழுது அவர் வரும் பொழுது அவர் வெறுங்கையா நம்ம தரிசிக்காம இன்னும் அநேக ஆத்துமாக்களை தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். Praise Lord, brothers and sisters. ஜெபத்தோட நம்ம இதை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வசனங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஜெபத்தை வந்து நம்ம எல்லாருக்காகவும் சேர்ந்து நம்ம ஏறெடுப்போம். பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, இந்த அருமையான நேரத்தை கொடுத்தமைக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. இதோ தாசனை மறைத்து நீங்கள் எங்களுக்கு பரிசுத்தாவின் வழியாக பேசிய வசனங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹோலி ஸ்பிரிட் அப்பா. இதோ பரிசுத்தாவியினை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆமாண்டவர், உமது வார்த்தைகளை நாங்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது ஆவியின் கன்னிகள் எங்கள் இருதய பலகையிலே எழுதப்படும் பொழுது ஆண்டவரே இதோ உமது பிள்ளைகளாகவே நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கின்றதப்பா. அதற்கு ஆண்டவரை நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் அப்பா. ஏதோ மாமிச உலகத்திலே வாழுகின்ற நபர்கள் ஏதோ ஒரு போட்டியிலே ஜெயிக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் எவ்வளவு பயிற்சி எடுக்க வேண்டும், எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அது நிலையானதல்ல ஆண்டவரே, அது தற்காலிக சந்தோஷம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உமது நித்திய ஜீவனாகிய நிலையான சந்தோஷத்தை எதிர்நோக்கி அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அப்பா. அப்படி இருக்கின்ற நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் சீசர்களாக மாற விரும்புகின்ற நாங்கள் எவ்வளவு பயிற்சி எடுக்க வேண்டும், எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் நாங்கள் தேவனின் வசனத்தை வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும், அதை மூப்பர்கள் மூலமாக கலந்து ஆலோசிக்க எவ்வளவு நேரங்கள் ஒதுக்க வேண்டும். அவ்வளவு பயிற்சி முயற்சி இருந்தால் மட்டுமே ஆண்டவரை நாங்கள் உமது நிலையான எல்லையில்லா அந்த நித்திய ஜீவனை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. இனிவரும் காலங்களிலே ஆண்டவரே முழுமையாக எங்கள் நேரத்தை அனைத்தையுமே உமக்காகவே ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாக வசனங்கள் தெரிந்து கொண்டு அந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதய பலகையிலே எழுதப்பட்ட ஆண்டவரை இயேசுவின் பிள்ளைகளாக மாறி நாங்கள் நற்கிரைகள் செய்யும் பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே மனம் மாறாமல் இருக்கின்ற எங்கள் கணவன்கள், மனைவிகள், பிள்ளைகள் அனைவரும் மனம் மாறுவதற்கு ஏதுவாக எங்கள் நற்கிரியைகள்
அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன்கள், மனைவிகள், பிள்ளைகள், மற்ற பெரியவர்கள் அனைவருமே மனமாற செய்யும் அப்பா. அவர்களும் ஆண்டவரை உமது பிள்ளைகளாக, உமது வசனத்தை வாசிப்பவர்களாக, உமது வசனத்தை தெரிந்து கொள்பவர்களாக மாற கிருபை தாங்கப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமது பிள்ளைகளாகவே நாங்கள் மாறக்கூடிய தகுதியை தாங்கப்பா. ஏதோ படித்து விட்டு நாங்கள் விட்டு சென்று விடாமல் அதை உமது கட்டளைகளாக இருக்கின்ற அந்த வார்த்தைகள் ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டுமப்பா, முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டுமப்பா. ஏதோ உமது 2ஆம் வருகை சமீபமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. அப்பா, உமது வருகை தாமதமான ஆனால் கூட ஆண்டவரே, நாங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஆண்டவரை, சோர்ந்து விடக்கூடாது ஆண்டவரை. இன்னும் தைரியமாக நீ எப்பொழுது நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றோ, இன்னும் பல உள்ளங்கள் மனம் மாற வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றோ, அதே போல் நாங்களும் ஆண்டவரை உமது வருகை தாமதமானாலும் ஆண்டவரை, நீ பல விசுவாசிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அதை உணர்ந்து கொண்ட ஆண்டவரை, நீடிய பொறுமையோடு உமது 2ஆம் வருகை வரைக்கும் ஆண்டவரை நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாங்கள் நிலையாக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உமது வசனத்தை பெற்றவர்களாக எங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு உமது ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக வெற்றி நடை போட கிருபை தாங்கப்பா. இந்த விதத்திலே இன்றைய நேரத்திலே அற்புதமான வசனத்தை கொடுத்த தாசன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இன்னும் ஆண்டவரை ஆவியின் கிருபையில் வளர வேண்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே, பல ஆத்மாக்களை மாற்றுவதற்குரிய அவர்களுக்கு வல்லமை கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. இந்த விதத்திலே ஆண்டவரே, பல விசுவாசிகளை உருவாக்கின்ற அவர்களுக்கு இன்னும் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. இதோ ஆண்டவரை நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. இந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூடுதலை கலந்து கொள்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து முழுமையாக பயிற்சியோடு முயற்சியோடு தேவ வசனத்தை வாசித்து அதை தேவனின் கட்டளைகளில் கீழ்ப்படிந்து முழுமையாக பரிபூர்ணமாக மன திரும்பக்கூடிய கிருபையை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை. துதி, கன, மகிமை, மாட்சி, வல்லமை எல்லாம் ஒருவருக்கே. மகா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஜெபங்களை உம்மிடம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட் brothers and sisters. Praise God. Thank you, brother. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise Lord, brother. Thank you. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother.